ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்க அந்த பீட் மார்க்கில் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பீட் மார்க்கில் இந்த இமேஜ் ஆட் பண்ணி ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அதில் மட்டும் எஃபெக்ட்டை கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் மார்க்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டபுள் பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் பீட் மார்க்கில் மட்டும் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு பேக்ரவுண்ட், அதாவது இந்த இடத்துல இருக்க பேக்ரவுண்டு, ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த பேக்ரவுண்டு. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க இந்த சின்ன சின்ன பீட் மார்க், அடுத்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் எல்லாத்துமே ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் இருக்க அந்த பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ண போகிறேன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு இந்த 5வது இருக்க ஃபுல் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்து கரெக்டாக அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஆரம் மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா அந்த பீட் மார்க்குள்ளே இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி அந்த மீடியா அடுத்த பீட் மார்க் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட் டச் பண்ணி அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா பீட் மார்க்குமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர அந்த பீட் மார்க், அதாவது அந்த பேக்ரவுண்டை தவிர மீதி இருக்க எல்லா பீட் மார்க்குமே இந்த மாதிரி வரிசை இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்ஸ் வந்து கொடுத்து டெம்ப்ளேட் கொடுத்துருக்கலாம். இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த 4 குரூப் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் குரூப் போனால் கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கேப்பில் உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு மட்டும் பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இதில் பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க குரூப்பு எடிட்டிய குரூப்பு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரியே மீடியாக்குள்ளே போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அப்படியே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலே மூவ் பண்ணி ஃபேஸ் மட்டும் அந்த இடத்துல கரெக்டாக தெரிகிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணியாச்சா, இந்த இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அதோட சைஸ்லாம் கம்மியாகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அந்த லேயரோட பீட் மார்க்கோட லாஸ்ட் போயிட்டு இப்போ கம்மியான லேயரை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 2வது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு முன்னே இருந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ 2 இதில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மீத இருக்க 2 நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீட் மார்க்கு, ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பதில் அதில் ஜஸ்ட் இப்போ உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பதில் அந்த இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இனி மீத இருக்க இமேஜுக்குலாம் இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி இந்த அடுத்தடுத்த சின்ன சின்ன இமேஜஸ் எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேஞ்ச் பண்ண பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அடுத்து 2வது இமேஜ் இருக்குது பதிலாக அந்த 2வது இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு இதில் எஃபெக்ட் மட்டும் இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிருக்குது. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தது ஸோ அடுத்தையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் இப்போ நீங்கள் சும்மா
சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட அந்த ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அது வர இருக்க எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட். ஸோ டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இது நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வரிசையாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. பேஸ்ட் பண்ணிட்டே வந்ததுக்கப்புறம் இந்த டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். இதுலேயே நம்ம முன்ன பண்ண மாதிரி இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதும் முன்ன மாதிரியே நமக்கு ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போது இதில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் காப்பி பண்ணி இனி மீத இருக்க எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த நாளாக இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து இந்த ரெண்டாவது பீட் மார்க்கில் இமேஜஸ் இருக்குது பதிலாக அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், வெறும் எஃபெக்ட் மட்டும் நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இமேஜ், ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சும்மா அந்த பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும் ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜுமே என்ன பண்ணால் இந்த ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் ரெண்டே எஃபெக்ட்டில் இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அலாம்னு இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.